மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் காவல்துறை மா அதிபர் அரசாங்கத்தின் கையாள் போல் செயற்படுகின்றார். நாமல் ராஜபக்ச கடும் விமர்சனம். சிவபுரம் குத்துப்பாலத்தை அமைக்குமாறு கோரிக்கை விடுத்த துரைராசா ரவிகரன் 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆனந்த் விஜயபால தகவல். நீதிமன்றத்தில் சரணடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பிணை. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு. ஆஸ்திரேலியா போன்ற இலங்கையிலும் தாக்குதல் எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய காவல்துறை மா அதிபரை கடுமையாக விமர்சித்துள்ள தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காவல்துறை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஐஜிபி நாட்டின் காவல்துறை மா அதிபராக செயற்படாமல் அரசாங்கத்தின் ஒரு கருவியாகவே செயற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வீதிகளில் அதிகாரிகளை தாக்கும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசாங்கத்துக்கு சேவை செய்யும் காவல்துறை அதிகாரிகள் வெட்கப்பட வேண்டும் என்றும் இத்தகைய அரசியல் அழுத்தங்களால் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட அஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த காலங்களில் ராஜபக்ச குடும்பத்தினர் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்களே இன்று கஞ்சா அறுவடை போன்ற விவகாரங்களில் தொடர்புபட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் சட்டத்தை நிலைநாட்டும் விடயத்தில் அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்படுவது குறித்து ஐஜிபி மௌனம் காப்பது குறித்து தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள சிவபுரம் குத்துப்பாலத்தினை அமைக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தகவல் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் வவுனிக்குளத்தின் கீழ் வரும் சிவபுரம் குத்துப்பாலம் நிர்மாணிக்கப்பட வேண்டும். வெள்ள அனர்த்தம் ஏற்படும் போது அந்த சிவபுரம் குத்துப்பாலத்தினூடாக வீதி போக்குவரத்து முற்றாக தடைப்படுவதால் மாந்தை கிழக்கு தனித்தீவாக மாறுகின்ற நிலை ஏற்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக காணப்படுகின்றது. அத்தகைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய பிரதேசம் மாந்தை கிழக்கு பிரதேசம் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலைகளை கருத்தில் கொண்டு தற்போது ஆற்றச்சரிக்கையாக காணப்படும் சிவபுரம் குத்துப்பாலத்தினை மழை காலத்திலும் போக்குவரத்து தடைபடாத வகையில் இருக்க அப்பாலத்தை பாரிய பாலமாக அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால பதிலளிக்கையில் குறித்த சிவபுரம் குத்துப்பாலத்தினை அமைப்பதற்கு 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா காவல்துறையினரிடம் சரணடைந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் இசுர நெத்திக்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிவான் பிடியாணை பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ராமநாதன் அர்ச்சுனா இன்று கொழும்பு கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிவான் அவருக்கு பிணை வழங்க உத்தரவிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலப்பகுதியில் வழிபாட்டாளர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் சிறப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன்படி முக்கிய நகரங்கள், தேவாலயங்கள், முன்னணி ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகள் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டிறுதி கொண்டாட்டங்களுக்கு அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் முன்னணி வளாகங்கள் மற்றும் பொது சதுக்கங்கள் உட்பட அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட நகர்ப்புறங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை தலைவர் சிறப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேல் மாகாணத்தில் மட்டும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க கூடுதலாக 2500 காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டதோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குற்றச்செயல்களை கண்காணிக்கவும் தடுக்கவும் பரபரப்பான வணிக மையங்களுக்கு அருகில் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் சாதாரண உடையில் காவல்துறையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
கிறிஸ்துமஸ் மற்றும் 2026 புத்தாண்டு பிறப்பு உட்பட அமைதியான பண்டிகை காலத்தை உறுதி செய்வதற்காக முறையான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துமாறு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மூத்த துணை காவல்துறை தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு ஐஜிபி அறிவுறுத்தியுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மத சேவைகள் மற்றும் தொடர்புடைய நிகழ்வுகள் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத தலைவர்கள் மற்றும் அமைப்பாளர்களுடன் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் அடிக்கடி வந்து செல்லும் நிதி நிறுவனங்கள், கடைகள், முன்னணி ஹோட்டல்கள், வளாகங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் யூதர்களை குறிவைத்து இடம்பெற்ற தாக்குதல் போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலியர்களை கவர்ந்த சுற்றுலா தலமாக இலங்கை மாறியுள்ள நிலையில் அவர்களின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், ஆஸ்திரேலியாவில் யூதர்களை இலக்கு வைத்து இடம்பெற்ற தாக்குதலை போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் இஸ்லாத்தை தடை செய்ய போவதில்லை, குரானை தடை செய்ய போவதில்லை, அவ்வாறு செய்யவும் முடியாது. ஆனால் இலங்கை முஸ்லிம் சமூக பூகோள அரசியல் விடயங்கள் தொடர்பில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.